ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் ஒயிட் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அடுத்த வீடியோவில் வருது, மறக்காமல் பாருங்கள். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே பண்ணுங்கள். இப்போது ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 கீறின பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக இதெல்லாம் வதங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா இந்த அளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சின்ன சைஸில் தட்டி வச்சது, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப சின்ன சைஸில் ஒரு தக்காளி, இது வந்து ரொம்ப இதெல்லாம் வதங்கணும்னு இல்லை, சும்மா ரஃப்பாக வதக்கி விட்டாலே போதும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 15 பீன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். வேறு காய் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 காம்பு எடுத்த முழு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 2 பத்து தேங்காவை நல்லா திக்காக 1/4 டம்ளர் பால் எடுத்து சேர்த்துருக்கேன். 1.25 டம்ளர் தண்ணி, ஒரு ஆளாக்கு அரிசிக்கு 2 ஆளாக்கு தண்ணின்னு சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இந்த மாதிரி வந்ததும் பபிள்ஸ் வந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஆழாக்கு ஊற வச்ச புழுங்கல் அரிசி, 1/2 ஹவர் ஊற வச்ச புழுங்கல் அரிசி சேர்த்து கலந்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு ப்ரெஷரெல்லாம் இறங்கினதும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஹோட்டலில் கிடைக்கிற ஒயிட் பிரிஞ்சி வீட்டிலையே சூப்பராக கிடைக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.